திருமால் சத்யநாராயணர் எனப்படுகிறார். கலியுகத்திலே இந்த சத்யநாராயண பூஜை மிக மிக அவசியமானது. இந்த பூஜையை விசேஷ பலன்களை கொடுக்க வல்லது. பக்தஜனங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பகவான் சத்யநாராயணருடைய அருள் பெற வேண்டும். இந்த பூஜையை அனுஷ்டிக்க வேண்டிய காலம் சுபகாரியங்கள் தொடங்கும் போதும் சங்கடங்கள் ஏற்படும் பொழுதும் இந்த பூஜையை செய்தால் சங்கடங்கள் நீங்கி சௌகரியங்கள் ஏற்படும். நாரதர் சுவாமி, பூலோகத்தில் சகல ஜனங்கள் நானாவித துக்கம் அனுபவித்து கொண்டு பாபகர்மங்களால் பாதைப்படுகிறார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட துக்ககரமான பாபகர்மங்கள் அம்மனுஷர்களை நாடாமல் இருக்க ஏதாகிலும் உபாயம் இருந்தால் அதை அருள் புரிய வேண்டும் என்று நாரதர் கேட்டனர். அதற்கு ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, ஓ நாரதா, நீ கேட்டபடி மானிடர்கள் கிளேசமின்றி உஜ்ஜீவிக்கும்படியான சத்யநாராயண விரதம் என்றும் ஓர் விரதம் உண்டு. அவ்விரதத்தை கிரமப்படி அனுஷ்டித்தால் சகல துக்கங்களையும் போக்கடித்து இகலோகத்தில் சகல சுகானுபவங்கள் பெற்று பிறகு மோட்சமடைவார்கள் என்று நாரத முனிவருக்கு சொல்லினர்.